எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகமே வாங்கக்கூடிய ஒரு பொம்மையை பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த பொம்மை பேர் என்னென்னா பார்பி டால்னு சொல்லுவாங்க. அந்த பொம்மைக்கு என்ன ஸ்பெஷல், அந்த பொம்மைன்னா ஏன் அப்படி எல்லாரும் வாங்குறாங்க, உண்மையிலே அந்த பொம்மையில என்னதான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த பொம்மை ஆண்டுக்கு 1000 2000 இல்லை, லட்சம் இல்லை, கோடி இல்லை, பல்லாயிரம் கோடி சம்பாரிச்சிட்ருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 100 பேர் மக்கள் இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்பி டால் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமெரிக்காவில் 1945 ஹரேல் மேக்சன் அப்புறம் எலியட் ஹேண்ட்லர் 2 பேரும் சேர்ந்து மேட்டல் அப்படிங்கிற ஒரு டாய் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டாய் பிஸ்னஸில் ஆரம்பத்தில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும்தான் தயார் பண்ணி அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இடையில என்னாச்சுன்னா ஹரேலுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. அதனால அந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்த முடியலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்துக்க சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் எலிட் ஹேண்ட்லர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் ஒய்ஃபை இந்த கம்பெனியை நீயும் சேர்ந்து நடத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஒய்ஃப் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, அந்த பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிஸ்னஸ் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அந்த சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூத் ஹேண்ட்லர். ரூத் ஹேண்ட்லர் ஒரு நாள் வீட்டில் அவங்க பொண்ணு பேப்பரில் பொம்மை செஞ்சு விளையாடுறத பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணு பேப்பரில் பொம்மை செய்கிறத பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு பொம்மைகளுக்கும் அந்த பேப்பர் பொம்மைக்கு ஒரு பேர் வச்சு, அது ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த பொண்ணு அந்த பொம்மைகளை உருவாக்கி நிறைய குட்டி குட்டி பொம்மையாக உருவாக்கி ஒரு பேர் வச்சு உருவாக்கி விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்தாங்க. இது மாதிரி நம்ம ஒரு பொம்மை, ஒரு டாய் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு பொம்மையை உருவாக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கல. இதுக்கிடையில் என்ன பண்ணாங்கன்னா, ருத் ஹேண்ட்லர் யூரோப்புக்கு அவங்க குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அங்கே சுற்றுலா போன இடத்துல அவங்க ஒரு பொம்மையை பார்த்துருக்காங்க. அந்த பொம்மையை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு 3 பொம்மையை வாங்கினாங்க. அதில் ஒரு பொம்மையை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 2 பொம்மையை அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா 1955 ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா முதல்ல பெரியவங்களுக்காக விற்பனை செஞ்சாங்க. பெரியவங்க அந்த பொம்மையெல்லாம் வாங்கி என்ன செய்வாங்கன்னா, அழகுக்காக சும்மா காரில் தொங்க விடுறதும், சும்மா அது ஒரு அழகுக்காக வைக்கிற ஒரு பொம்மை, அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பெரியவங்கள்லாம் வாங்கிட்டு வர அந்த பொம்மையை வீட்டுக்கு கொண்டாந்து வைக்கும் பொழுது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்கன்னா, அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொம்மையை எடுத்து வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சிருதுங்க. அந்த டால் ஒரு அடல்ட் ரோல் உள்ள டால். இந்த லில்லிங்கிற பொம்மை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சி போயிருந்தது. அந்த லில்லி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வர ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு காமிக் ஸ்டோரியில் அந்த கேரக்டரை ஒரு கார்ட்டூனிஸ்ட் வரைஞ்சி உருவாக்கி அதை தினமும் அந்த ஊரில் அப்போது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி தினமும் வருது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தினத்தந்தியில் பார்த்திங்கன்னா சிந்து பார்த்தா அது இதுன்னு கதை வரும் இல்லையா, அந்த மாதிரி கதை பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி அந்த ஊர் பேப்பரில் ரொம்ப பிரபலமான ஒரு கதை. அதை விடாமல் அந்த ஊர் மக்கள் எல்லாமே தினமும் அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி படிப்பாங்க. ஸோ அந்த கதை தான் அந்த ஃபேமஸான அந்த ஒரு பேர், அந்த லில்லியை பொம்மையாக உருவாக்கியிருக்காங்க. இந்த பொம்மையை குழந்தைங்களும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பார்பி பொம்மையில் நம்ம உருவாக்கணும்னு ருத் ஹேண்ட்லர் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் எல்லாருக்குமே பிடிச்சி போயிருக்குது. இதை ருத் ஹேண்ட்லர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊருக்கு வந்ததும் இது மாதிரி நம்ம பார்பின்னு ஒரு பேர் வச்சு டாலை உருவாக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. பார்பிங்கிறது அவங்க பொண்ணோட பேர் பார்பரா மிலிசன்ட் ராபர்ட். ஸோ இந்த பேரை சுருக்கி பார்பின்னு வச்சு அந்த டாலை நம்ம உருவாக்கணும், இந்த மாதிரி நம்ம செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்க. 1959 பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 9ஆம் தேதி அப்போ தான் எல்லா ஊர்லேருந்து வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க டாய்ஸை அங்கே கண்காட்சியில் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய நிகழ்ச்சி அங்கே நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தயாரித்த பார்பி பொம்மையை மேட்டல் ஏஞ்ச் அப்படின்னு ஒரு பேர் வச்சு, அவங்க கம்பெனி பேர் வச்சு பார்பி டாலை அங்கே உலகத்துக்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. அன்னைக்கு
மார்ச் வந்து 9ஆம் தேதி. அந்த நாளை இன்றைக்கும் வந்து பார்பி டாலோட பர்த் டேட்டாக இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே கொண்டாடுறாங்க. பார்பி டால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சுரல் ஐக்கானாக வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையான ஒரு டாலாக பார்க்குறாங்க. பார்பி டால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எப்படி பிடிச்சி போகுது அப்படின்னா, குழந்தைங்களோட மனநிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைங்களோட மனநிலையில் ஸ்ட்ராங் அண்ட் பாசிட்டிவ் கேரக்டரோடு உருவாக்குறாங்க. ஒரு டாலை உருவாக்குறதுக்கு ஒரு 100 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த 100 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டாப் கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ரொஃபஷனல், அதாவது ஃபேஷன் டிசைனராக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருக்கட்டும், ஒருத்தரையும் வச்சு தான் அந்த டாலை உருவாக்குறதா சொல்கிறாங்க. 1945 அந்த மாதிரி பேக்கில், அந்த மாதிரி இயருக்கு பேக்கில் போகணும் அப்படின்னா வந்து பெண் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எஜுகேஷனில் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாகவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்க குக்கிங் அந்த கிச்சனை விட்டு தாண்டினதே கிடையாது. சின்ன வயசுலேயே வந்து எஜுகேஷன் வந்து பெருசாக அவங்க படிக்காமல் அவங்க அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஓரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாயில் வந்து, அதாவது பார்பி டாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் பார்பி டாலை உருவாக்குறாங்க. விண்வெளியில் பறக்கிற மாதிரி, அதாவது விண்வெளி வீராங்கனையான ஒரு பார்பி டாலை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி உருவாக்கும் போது அந்த டாலை வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அதை பார்த்து தானும் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும், தானும் இந்த மாதிரி உருவாகணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு அந்த டாலை பார்த்து அவங்களோட மனநிலைகளை வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து அவங்க வந்து வளர்க்குறதாகவும் சொல்கிறாங்க. அதை பார்த்து அவங்களோட எண்ணங்களும் மாறி அவங்க எஜுகேஷன்லேயும் வந்து பெரிய அளவில் அவங்க படித்து அவங்க வந்து எதிர்காலத்தை மாற்றிக்கிற மாதிரி அந்த டாலோட பார்பி டாலை பற்றி அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பார்பி டாலை வந்து ஒரு கல்ச்சுரல் ஐக்கானாக சொல்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய மரியாதையும் இருக்குது. இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி பேருக்கு மேலே பார்பி டாலோட இன்ஸ்டாகிராமை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது நிறைய பேர் மக்களிடையுமே வந்து இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பார்பி டாலில் ஒரு செலிபிரிட்டியை முத வந்து செஞ்சு வெளியிட்டாங்க. அவங்க பேர் என்னன்னா வந்து அவங்க மிகப்பெரிய மாடல் ட்விஜி. பார்பி டால் வந்து வெளியுலகத்துக்கு மக்கள் வாங்குறதுக்கு வெளியுலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் அதிகமாக வந்து பொம்மைகள் வந்து வாங்கி விற்பனையாச்சு. பார்பி டால் வித்தப்ப அதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வெறும் 250 ரூபாய்க்கு தான். ஆனால் இன்னைக்கு பார்பி டால் வந்து லட்சம் இல்லை, கோடி இல்லை, பல்லாயிரம் கோடி இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கு. பார்பி டாலோட மெயின் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னால் எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிற மாதிரி அவங்க வந்து டாலை செய்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றுத்தருது. ஸோ மொத்தத்தில் பார்பி பொம்மை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்ட்ட வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை வந்து வளர்க்குறதுனால இந்த பார்பி பொம்மைக்கு ஒரு நல்ல பேர் என்னென்னா உலகத்திலே வந்து ஒரு கல்ச்சுரல் ஒரு ஐக்கானாக வந்து பெயர் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பார்பி பொம்மையோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.